சூப்பர் ஹிட்டா பார்த்து இந்த ப்ரமோஷனுக்கு பிஜேபிக்கு நன்றி. விஜய்க்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்குறாங்க. அந்த நெருக்கடி விஜய்க்கு வாக்குகளாக மாறும் அப்படின்னு மணி சார் பதிவு செய்யறாங்க. தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஏற்கனவே 41 அப்பாவி உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இருந்த வழக்கு சேர்க்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களோட கோரிக்கையா இருந்துச்சு. 41 பேருக்கு நீதி வேணும்னு சொன்னோம். ஆனா இதுவரைக்கும் பாஜக அரசு அல்லது மாநில அரசு கூட காவல்துறை மத்திய புலனாய்வு அரசு எல்லாரும் விஜயை பாதுகாக்கிறாங்க. விஜய் மீது நடவடிக்கை எடுக்கல, வழக்கு பதிவு செய்யும். ஆனா இப்ப வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேர்ல மணியா சொன்ன மாதிரி புலனாய்வு குழு மேற்பார்வையில விசாரணை இன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். 7 மணி நேரம் விசாரணை விஜய் பார்த்தேன். விஜய் எப்போதும் சோர்வா இருக்கிறத பார்த்தேன். எப்பவுமே கேமராவை பார்க்கிறவரு, கை காட்டுறவரு, தொலை எல்லாம் கொடுக்குறவரு இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டீங்க. எடப்பாடி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஐக்கிய வீட்டுல இருந்து போய் வந்த மாதிரி இன்னைக்கு ஆளுநருக்கு சந்தோஷமா இருக்காரு. அப்போ உங்களுடைய பார்வையில விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறது யாருன்னு தனியார் சார் பாக்குறீங்க? 2 வகையான நெருக்கடி நம்ம இங்க பேசுறோம். சென்சார் போர்டு மூலமா ஜனநாயகன் படத்துக்கு, இன்னொரு பக்கம் சிபிஐ மூலமா நெருக்கடி. அது நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று அப்படின்னா கூட இந்த நெருக்கடிகளுக்கு பின்னாடி இருப்பது யாரு? பின்னாடி இருக்கிறது நீதி, சட்டம், அரசியல் 3 இருக்கு. அந்த அரசியல் செய்யறது யாருன்னு கேட்டேன். தனியரசு சார் அந்த அரசியலை செய்யறது யாருன்னு கேட்டேன். 100 விழுக்காடு பாஜக. அப்ப ஒரு புள்ளி இப்ப தெளிவாகுது. தனியரசு சார் ஒரு புள்ளி தெளிவாகுது. பாஜக பி டீம் இல்ல விஜய். இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் பாஜகவினுடைய பி டீம் விஜய்னு சொன்னீங்க. இப்ப பாஜக தான் இன்னொரு பக்கம் நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதான் கேக்குறேன். இப்ப கிளியர் ஆயிடுச்சா? இப்பவும் பாஜக எந்த நோக்கத்துக்காக தமிழக வெற்றி கழகத்தை தோற்று விஜய் தலைவராட்சி இவ்வளவு காலம் நகர்த்தியது, அந்த பாதையிலிருந்து விஜய் விலகுகிறார், காங்கிரஸோடு உறவாடுகிறார் அல்லது பாஜக தன் கட்டுப்பாட்டுக்குள் விஜய் வர மறுக்கிறாரா நீங்க கைது செய்யக்கூடிய உள்ள வைக்கட்டும் செய்வாங்க. பாஜக என்ன பாதையில பயணிக்கணும்னு விஜய்க்கு சொல்லி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே பாசிசம் தான் எனக்கு எதிரி, பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பாதையில பயணிக்கணும்னு பாஜக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கும்னு தனியரசு சார் நினைக்கிறீங்க? பாஜக கூட்டணிக்காரங்க பாஜகவுடைய இந்திய கூட்டணிக்கு தம்பி விஜய் பாப்பான்னு சொல்றாங்க. பாளையங்கோட்டையா அல்லது மேல மத்திய தெரியாத அவங்க முடிவு செய்வாங்க. அதே மாதிரி தனியரசு சார் நீங்க மூத்த அரசியல்வாதி, அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா சார்? இப்போ அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. விஜய் ரொம்ப தீர்க்கமா 2 பேர் கூட சேர மாட்டேன்னு சொன்னாரு. ஒன்னு பாஜக, இன்னொன்னு திமுக. இது அரசியல் எதிரி, அது கொள்கை எதிரி. இதுக்கெல்லாம் எங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு? அதனாலதான் நெருக்கடியா? பேச்சுவார்த்தை நடந்தீங்க. அதிமுக ஆட்சி அம்மா முதலமைச்சர் இருந்தா 47 பேர் உயிரிழந்த நிலைமை போயிருக்காரு. அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா விஜய் இருப்பாரு, சிறையில் இருந்திருப்பாரு, இண்டஸ் போட்டிருப்பாங்க, பணியர் அலுவலகம் சீல் செய்யப்பட்டிருக்கும். இப்ப இந்த ஆரோக்கிய சேவைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா பஸ் 2 நாள் எடுத்துட்டு போறாங்க, அவந்தாங்க கை கைக்கெல்லாம் பார்த்தாங்க, வீட்டுல இடம் போட்டாங்க, கொடுத்துட்டாங்க. எங்க அம்மா வரல கொடுக்க மாட்டாங்க. அந்த பஸ் எங்க இருக்கு? அந்த காவல் நிலையத்துக்கு இருந்திருக்கு. அதுதான் திமுக விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதான் இந்த சார்ஜ் குற்றச்சாட்டு. சார் அலைக்கழிக்கிறது. இப்போ நாளை விசாரணைன்னு சொன்னாங்க. இப்ப அது பொங்கலுக்கு அப்புறம்னு ஒரு டேட் சொல்றாங்க. அப்ப விஜயால இங்க எந்த ப்ரோக்ராமையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இங்க அரசியல் செய்ய முடியாது. அப்போ இங்க தமிழ்நாட்டுல திமுக விஜய கடுமையா எதிர்க்கிறாங்க, நீங்க சொல்ற மத்தியில பாஜக எதிர்க்கிறாங்க. ஒரு இருமுனை தாக்குதலுக்கு இடையில விஜய் மக்கள் பரிதாபப்பட மாட்டாங்களா? மக்கள் பரிதாபப்பட மாட்டாங்களா? இருமுனை தாக்குதல்ல விஜய் மாட்டி இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பரிதாபப்பட மாட்டாங்களா?
இல்ல இப்ப வரைக்கும் தாக்குதல் இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, வழக்கு பதிவு செய்யல, கைது செய்யல. அந்த கஸ்டடியை எடுத்து எப்படி விசாரிப்பாங்களோ இன்னும் அந்த விசாரணைக்கு போகல. இது சொகுசு எப்படி சார்? வழக்கறிஞர் பணி சொல்ல போறாரு, இல்ல எப்படி கஸ்டடியில போறாரு, ஐந்து மாசத்துல போறாரு. அதெல்லாம் இல்ல. நீங்க அசிஸ்ட் எப்படி தீர்த்துனாரு எங்களுக்கு தெரியல. நாங்க இங்க எப்படி கொண்டு போனாங்க, இதெல்லாம் கைவிடத்தை விட்டு நகரத்தை விட்டுட்டு போனாங்க. மக்களுக்காக களத்தில் நின்று போராடுற தனியாக சுமார் 900 பேர் ஆண்டு கணக்கில் விசாரணை சிறையை கடந்துருக்கலாம். ஆனா விஜய் இன்னைக்கு வரைக்கும் காவல் நிலையத்தில் 1 மணி நேரம் கஸ்டடி விசாரணை இருக்குங்க. வழக்கை பதிவு செய்யுங்க. வழக்கு பதிவு செய்வதற்கு முன்னாடியே விசாரிக்கிறாங்க. கனிமொழியமாக ஆதாரத்தில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க, எந்த ஆதாரத்தை அடிப்படையில் இருந்தாங்க, மணியில சொன்னாங்க, சதீஷ் சொல்றாங்க. ஆவணங்களின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரிக்கும். அவங்களுக்கு எந்த ஆவணம் இருந்துச்சு? டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதி அரசு கைது நான் இத்தனை நாட்கள் நாளெல்லாம் விசாரணை நடக்கிறோம். ராசாவுக்கு அழைத்து உள்ள வழக்கில் ஒரு சாட்சி இதுவரைக்கும் நீங்க இவரை கொடுத்தது நீங்க வந்து இல்ல அதுவும் இதுவும் ஒன்னா தனியார் சார். அந்த வழக்கும் இந்த வழக்கும் ஒன்றா? அந்த வழக்கும் இந்த வழக்கும் ஒன்றா? அதாவது பொருளாதார குற்றம் தான் இந்த உயிர் போகல. ஆனா இதுல 41 அப்பா உயிர்களை அழியா இருந்தாங்க. அதுக்கு யாரு காரணம், யாரு காரணம் அப்படின்னு மணி சார் ஒரு விஷயம் சொல்றாங்க. சென்னையில் கடந்த ஆண்டு 2024 5 பேர் மரணம். அதுக்கு யாருக்கு பொறுப்பேற்றார்கள்? நீ இப்ப கூட பொறுப்பேற்க புகார் கொடுத்துருக்கான். இந்தியாவிலேயே உலகத்திலேயே சிபிஐ போய் இந்த 41 பேர் உயிரிழப்பு காரணமாக இருந்து காவல்துறை தலைவர் விஜயும் முதல் குற்றவாளியாக்கி வழக்கு பதிவு செய்து கைது செய்யும். சிபிஐ வழக்கு கொடுத்தது நாங்க தமிழ்நாட்டு கொள்கைகளையும் தமிழக சூழல் எந்த மாவட்டத்தில் அதுக்குதான் கொடுத்திருக்காரு. யாரு கொடுத்தா? உலகத்திலேயே இந்த கட்சி மீது தலைவர் மீது வழக்கு புகார் கொடுத்தது நாங்க தான். யாருமே கொடுக்கல. எல்லாரும் 5 அடுக்கிறாங்க. விஜய் பார்த்தா பயந்துடுறாங்க. பெரிய பணக்காரர் திமுக கொடுக்கலையே சார். திமுக விஜய் மீது வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு கொடுத்தாங்களா? இந்த அரசு கொடுத்ததா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னு கேக்குறேன் சார். நாங்க கொடுத்த புகார் ஒரு வகையில பரவாயில்லையா? நாங்க வந்து தமிழ்நாடு காவல்துறையிடம் நாங்க புகார் கொடுத்து புகாரே வாங்கல. ஆனா புகார் வாங்கி வழக்கு பதிவு செய்யல. இப்பதான் இன்னைக்கு 7 மணி நேரம் விசாரணை. நாளைக்கு விசாரிச்சுட்டு நாளைக்கு மறுநாள் கிளம்பி நின்று இந்த நாள் ஜூன் ஜூலை இந்த வருஷம் வெளியிட்டாலும் சரியா இருக்கும். விஜயால் அப்படித்தான் விட்டாங்க. ஆமா நீ கட்சிக்கு வெளியிட்டீங்க வேற எங்கிருக்காங்க. அதே மாதிரிதான் சிவசேனா இந்த அஜித் பவர் எல்லாம் போட்டாங்க. அதுக்கு இந்த சிவசேனா ஏற்பாட்டு மாற்றங்களே இருக்கு. ஆகவே இன்னும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யுங்க. சாட்சி இல்ல, ஆதாரம் இல்ல, ஆபாசமான விடுதலையாயிட்டு போறாரு. அலுவலகத்துக்களை விட்டு கட்டுப்படுத்தணும்னா இதெல்லாம் வேற வாய்ப்பே கிடைக்காது. பாஜகவுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிறையில் அடைங்க. அப்புறம் நீங்க இந்த படத்தை விடாதீங்க. கருணாநிதி படத்தை விடுறீங்க. இதுக்கு தேர்தல் முடிஞ்சு விடுங்க. நடக்கணும். இதுதான் ஜனநாயகம். இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகம் என்ன ஜனநாயகம்? அதுபடி விஜய் ஒரு நபர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கும் போது இவ்வளவு நெருக்கடி வர்றத தனியரசு போன்றவர்கள்லாம் வரவேற்கிறீங்களா? ஐயா நெருக்கடியே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நடிகர் படத்துல மாதிரி அடிக்கவே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயா கத்துனீங்கன்னா இன்னும் சொகுசுக்காக தமிழ்நாட்டில் டெலிபரேட்டா சொல்லுங்க சார். நீங்க உடைச்சு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. விஜய்க்கு யாரெல்லாம் நெருக்கடி கொடுக்கறாங்க அதை மட்டும் சொல்லுங்க. இதுவரைக்கும் யாரு கொடுக்கல. இனிமேல் மத்திய ஒன்றிய பாஜக அமித்ஷா அரசு நீங்க நடவடிக்கை எடுத்து நெருக்கடி கொடுங்கன்னு நான் வேண்டுகொள்கிறேன். இல்ல இல்ல இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாரு காரணம்னு தனியார் சார் சொல்லுங்க சார். பாஜக மட்டும் தானா? இதுவரைக்கும் நெருக்கடி கொடுக்க ஆமா பாஜக மட்டும்தான் விஜய் பாதுகாக்க முடியும். பாஜக மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். பாஜக நினைச்சாதான் விஜய் சிறைக்கோ அல்லது கட்டுப்பட மறுத்தா சிறைக்கோ கட்டுப்படுத்தா மீண்டும் பணம் வந்து அனுப்பிச்சாங்களாம். இதெல்லாம் நீங்க பாஜக மீறி விஜய் அரசு பண்ணுவீங்களா? ராஜகோபால் எடப்பாடியே கட்டுப்படுத்துறாங்க. மிகப்பெரிய அதிமுக புரட்சி தலைவர் அம்மாவின் தளபதியா அதிமுக எல்லாரும் அமித்ஷா கூட கட்டளைக்கு கட்டுப்பட்டு டெல்லிக்கு போய் எப்படி எல்லாம் அடிச்சிருக்காங்க.
ஆனா விஜய் வந்து விதிவிலக்கா இருக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றிகளுக்கு ஒரு போராட்டம் மோடி அரசு, அமித்ஷா அரசு சொல்ல முடியா? அதே பாதுகா இருந்தா தமிழ்நாடு போலீஸ் விசாரணை இருந்தா நீங்க என்ன கூப்பாடு போட்டுருப்பீங்க? எத்தனை திட்டத்தை எந்த அடை பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு எப்படி இருக்குது? எல்லாரும் ஒண்ணா அனைவரும் ஆபீஸ் இருக்கிறாங்க தெரியல, நீங்க நீலாங்கர் ஆபீஸ் இருக்கிறாங்க தெரியல, ஒரு போராட்டம் இல்ல. தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்கவே தெரியல. எல்லாரும் அமைதியா இருக்கிறது கையெழுத்தி. அப்ப மோடி அரசு அவருடைய போலீஸ் தான் எல்லாரும் கையெழுத்தி கட்டுப்பட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அரசு, தலைமை அரசு, தமிழ் அரசுனா நீங்க உடனே எல்லா போராட்டம் பண்ணுவீங்க. பேசுவோம் தனியர் சார், நீ உங்களுடைய முடிவை எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. B1 நீங்க தான் நல்ல முடிவு சொல்லணும். இல்ல பாதிக்கப்பட்டு களத்துல மக்களுக்காக போராடுனா விஜய்க்கு மதுவும் குரல் கொடுக்கறத நானும் உரிமைக்காக போராடுறதுல எங்க மனிதர்களால முதல்களா இருப்போம். அதெல்லாம் எங்களுக்கு ஆட்சி கருத்து இல்ல. நாங்க அப்படி ஜனநாயகத்துல எல்லா மனிதர்களையும் சட்டத்தில பாதுகாக்கிறது தான் நாங்க நடக்கிறோம். அரசியல் சாசன பாதுகாக்கப்படணும், தனிமனித உரிமை பாதுகாக்கப்படணுங்கிறத எங்க மாற்றுகிறது. ஆனா விஜய் இப்ப இன்னைக்கு நம்ம தேர்தல சட்டரீதியா 57 விழுக்காரு எதுவே இன்னைக்கு அவர் போராடுறாங்க. சட்டரீதியா பிஜேபி சட்டரீதியா போராடி வெற்றி பெற முடியாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா விஜய் வந்து நிலையாக்கி அந்த மாநில அரசாங்கத்திற்கு விசாரணை குறித்து மாற்றி சிபிஐ விசாரிச்சான்னு சொன்னதுமே நீதி வென்று விட்டதுன்னு சொன்ன யாரு எங்க விஜயதான் சொன்னேன். அன்னைக்கு பாஜக நடவடிக்கையில போட்டி புகழ்ந்த எங்க ஆபத்து எங்க நிறைய சொன்னாங்களா? இன்னைக்கு நீங்க அப்படியே பாஜக எதிராக வாங்க. மொத்த பேரும் பாஜக என்ன போட்டாங்க சொன்னது? 2 பேர் உத்தரவு தீர்ப்பு வாங்க சிபிஐ விசாரிக்க உடனே அதான் நாங்க வென்று விட்டோம் அப்படின்னு பண்ணி இன்னைக்கு 7 மணி நேரம் உங்க தலைவரை விசாரிச்ச உடனே ஆனா இவ்வளவு நாளா சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா, இவ்வளவு நாளா சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டாரு அவ்வளவுதான் அவர் கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னும் மாவட்டத்துல இப்ப கிட்டத்தட்ட மாற்ற மாதிரி தான் சார். ஒரு விஷயம் சொல்றாங்க, தனியார் சார் மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். திமுக பராசக்திய பாஜக என்ன பண்ணுது, வெளியிட அனுமதிச்சிடுறாங்க சென்சார் போர்டு. ஆனால் விஜயுடைய ஜனநாயகனுக்கு தான் நெருக்கடி கொடுக்கறாங்க. ஏனென்றால் திமுகவை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை பாஜக ஏதோ ஒரு வகையில இருக்குன்னு மணி சார் சொல்றாரு. ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க சார். பராசக்தியை ரிலீஸ் பண்றதுக்கு அனுமதிச்சுட்டாங்க சார், ஜனநாயகனை ஏன் அனுமதிக்கல? பராசக்தி வந்து சட்ட ரீதியாக முடக்க முடியாது. பராசக்திக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது. ஜனநாயகத்துக்கு என்ன அரசியல் இருக்கு, என்ன அரசியல் இருக்கு, என்ன வரலாறு இருக்கு? விஜய்க்கு முன்னாடி ஆரோக்கிய யாரு இருக்கா? அது இப்பதான் அவங்க பயிற்சிக்கிற வரலாறு அரசியல் இருக்கு. ஆனா திமுக வரலாறு மிகப்பெரிய பாரம்பரிய வரலாறு. பாஜகவை விட மோடி அமித்ஷாவை விட மூத்த வரலாறு உண்டு. ஆகவே அது பராசக்தியை தடுக்க முடியாது. ஆனா ஜனநாயகம் தடுக்க முடியும். அதுதான் நீங்க விஜய் எங்க ஊரை வாங்க, நீங்க எங்க ஊரை வாங்க, வீடு அனுமதி சொன்னா எங்க கூடங்களாங்க. நீங்க ஒரு விவசாய பெற்ற ஒரு நீதிக்கான அவசியம் பாஜக வெளியுவாங்க. ஆனா நீங்க இப்ப கூட நரேஷ்குமாரும் ஆரோக்கிய தெரிவிக்கிறோம் வேண்டாம், நீங்க பிஜேபி காசு பண்றது இல்ல. இன்னைக்கு வரைக்கும் இந்த மாவீரன் மிகப்பெரிய ஆயிரத்தி அஞ்சாறு விஜய் ஒரு வார்த்தை மோடி பாஜக அரசு எங்களை முடக்குது, ஜனநாயகம் முடக்குதுன்னு சொல்றாங்க. சொல்ல மாட்டாரு, ஏன் சொல்ல மாட்டாரு? நீங்க விஜய் அப்படி களத்துல போராடி மத்திய ஒன்றிய அரசை எதிராக போராடுற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. அப்படி நீங்க சொன்னா நிரந்தரமா சென்னையில இருக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கு 5 தான் உங்க தலைவர் மூடி நவனியா இருக்கிறாரு. இப்ப தைரியமா களத்துல இறங்கி வளர்த்து வந்தாலும் போராடுங்க. 4 களத்துல சொல்றேன்.